நெக்ஸ்ட் டாபிக் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிடக்ஷன் டு லீனியர் ஃபார்ம். அதாவது ஒரு ஈக்குவேஷன் லீனியரா இருந்துச்சுன்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சு எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதுல அந்த ஃபார்மேட்ல இல்ல அப்படிங்கிற பட்சத்துல வந்து அதை அந்த மாதிரி மாற்ற முடியுமா அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ எல்லா டைப் ஆஃப் நான் லீனியர் ஈக்குவேஷன்ஸையும் நம்ம வந்து லீனியரைஸ் பண்ண முடியாது. பட் ஒரு சில டைப் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வந்து லீனியரைஸ் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஈக்குவேஷன்ஸ் தான் வந்து we call it as பெர்னௌலி ஈக்குவேஷன். அதாவது பெர்னௌலி அப்படிங்கிற ஒரு மேத்தமெட்டிஷியன் வந்து இந்த டைப்ல, அதாவது இந்த ஈக்குவேஷன் 9 இந்த டைப்ல இருக்கக்கூடிய ஒரு நான் லீனியர் ODE வந்து நம்ம லீனியரா மாத்தி நம்மளால சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காரு. இதுல வந்து y is considered as a function of x and இந்த இடத்துல p of x g of x னு கன்சிடர் பண்ணிருக்காங்க. இன் ஜெனரல் நம்ம இங்க கன்சிடர் பண்ணக்கூடிய இந்த p of x g of x இதெல்லாமே வந்து நம்மளோட ஒரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். சரிங்களா? இந்த இடத்துல y பவர் a, this a can be any real number. பாசிட்டிவா இருக்கணும், நெகட்டிவா இருக்கணும், இன்டீஜரா தான் இருக்கணும், அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. it can be any real number. இப்போ any real number இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா what happens when a is 0? இப்போ a க்கு 0 னு கொடுத்தீங்கன்னா what you get is y prime plus p of xy equals g of x. இதுதான் இருக்க போகுது. ஸோ இப்போ இதுல இருந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் நமக்கு என்னவா இருக்க போகுது? இன்டெக்ரல் e பவர் p of x dx. இந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வச்சுட்டு அடுத்து இதோட சொல்யூஷன் ப்ராசஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தது தான். இப்போ சப்போஸ் இது எப்போ a வந்து 0வா இருந்தா இந்த கேஸ், இதே a வந்து 1ஆ இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கும்னா y prime plus p of x y equals g of x yங்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து y prime plus p of x minus g of x y equals 0 இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். இப்போ நமக்கு இந்த p ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் தான், g ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் தான். அப்போ இந்த p of x minus g of x இதுவுமே வந்து என்னதான் ஒரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் தான். ஸோ இதுவுமே ஒரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் அப்படின்னா this shall be written. சப்போஸ் இதை வந்து q of x வேற ஒரு ஃபங்க்ஷன்ங்கிற ஃபார்மேட்ல எழுதணும்னா இந்த ஈக்குவேஷன் இப்போ என்ன ஆயிடுதுன்னா y prime plus some q of x y is equal to 0. இது வந்து ஒரு ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன். இந்த கேஸ்ல we get some non homogeneous linear equation. சரிங்களா? இதை நம்ம சால்வ் பண்றது எல்லாமே எப்படிங்கிறது எல்லா விஷயமும் முன்னாடி இதில் நம்ம பார்த்தோம். அப்போ a 0வோ 1ஓ இல்லாம வேற ஏதாவது வேல்யூ வரப்ப என்ன நடக்குதுங்கிறத தான் இங்க நம்ம பார்க்க போறோம். இதுல எந்த மாதிரியான ஒரு சப்ஸ்டிடியூஷன் கொடுக்குறோம்னா u of x னு ஒரு புது வேரியபிள் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். தட் இஸ் இங்க இருக்குது பாத்தீங்களா, மொத்தமா இந்த y பவர் a இதை பேஸ் பண்ணி y பவர் 1 மைனஸ் a வந்து நம்ம u of x னு எடுக்கிறோம். இப்போ இது இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா இதை வந்து if you differentiate with respect to x என்ன கிடைக்கும்னா u prime of x equals 1 minus a times of y of x to the power 1 minus a minus 1. And when you differentiate your y with respect to x, you are going to get y prime. So உங்களோட u prime of x என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா 1 minus a, இந்த y of x 1 minus a minus 1 போது it is simply y power minus a times of y prime. சரிங்களா? இது வரைக்கும் நமக்கு வந்துருச்சு. y prime ஓட வேல்யூ என்னது? So from this equation you can write your y prime to be g of x நான் simply g ன்னு மட்டும் எழுதிக்கிறேன். g y power a minus p y. ஸோ அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா you get this is y power a, this is g y power a minus p y. So when you take this y power minus a inside, you are going to get g y power a கூட y power minus a multiply பண்ணும்போது it is 1. அடுத்தது இந்த minus p y கூட இந்த y power minus a multiply பண்ணும்போது you are going to get y power 1 minus a. So this is your u prime of x. சரிங்களா? இப்போ இங்க நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களோட y to the power 1 minus a என்னது? that is your u. அதை ரீப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா you are going to get 1 minus a g minus pu. so இதில இருந்து you can deduce. so இப்போ இதை வந்து 1 minus a g minus 1 minus a pu. இந்த u இருக்கிற term வந்து if you take it to the left hand side, then you are going to get your equation number 10. இப்போ இதில் பார்த்துட்டீங்கன்னா a
A is a constant, P and G are some real valued functions, depends on X, U is a variable here. U க்கு தான் நம்ம இதை சால்வ் பண்ணுவோம். இப்போ given equation ஆக்சுவலாக சால்வ் பண்ணிங்கன்னா you can solve for y. இப்போ வந்து அதை ஈக்குவேஷன் இன் யூவா நம்ம மாத்திட்டோம். இப்போ ஈக்குவேஷன் இன் யூவா மாத்தினதுக்கு அப்புறம் இதை நம்ம சால்வ் பண்றது எப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஜஸ்ட் டேக் இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து if you try to write a integrating factor for this, your integrating factor would be e power integral 1 minus a p du p dx. இதுதான் உன்னோட இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டு அதை த்ரூ அவுட் மல்டிப்ளை பண்ணி அப்புறம் சால்வ் பண்ணுறதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ரைட், இந்த ஐடியாலஜியில் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்காப்பா? ஸோ த கன்வர்ஷன் ஒரு நான் லீனியர் ஈக்குவேஷனை லீனியராக மாற்றுறதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? கிளாஸ் சார் u is equal to y power 1 minus a எடுத்துருக்கீங்களா சார்? ஆமாம், u is equal to y power 1 minus a. ஓகே சார். ஸோ இந்த ஒரு சப்ஸ்டியூஷன் மட்டும் கொடுத்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ். சரியா? இதில் இந்த ஃபைனல் ஃபார்மை வந்து நீ ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. என்ன சப்ஸ்டியூஷன் கொடுக்குறோங்கிறது உனக்கு தெளிவாக ஞாபகம் இருந்துச்சுன்னா we can work out the problems. So now let us get into a problem. டைரெக்டாகவே வந்து இங்கே ஒரு அப்ளிகேஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து நமக்கு எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா y prime is equal to ay minus by square. இதுதான் வந்து நமக்கு given equation. இந்த ஈக்குவேஷன் வந்து we can call it as logistic equation or Wirichlet equation. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம்? ஸோ இஃப் யூ க்ளோஸ்லி லுக் அட் இட், இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் y prime minus ay equals minus by square. ஸோ இங்கே ப்ரீவியஸாக நமக்கு என்ன இருந்துச்சு? y prime plus some function of x y equals some function of x y power a. ஸோ அதையும் இதையும் கம்பேர் பண்ணிங்கன்னா you can very well see that your a value here is 2. சரிங்களா? உங்கள் ஃபங்க்ஷன் p of x என்னன்னா it is a constant function, that is minus a, and g of x is also a constant function, that is minus b. சரியா? இப்போ ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் அப்படி நம்ம பேசுறோம்னா that can also be a constant function. இப்போ இந்த ஐடியாலஜி வச்சுக்கிட்டு we are going to proceed. இப்போ u நம்ம என்ன கொடுப்போம்? that is y to the power 1 minus a. So what is a value here? That is 2. So 1 minus 2 is minus 1. U க்கு பதிலா you are going to have minus 1. So now if you differentiate this u, you are going to get u prime y power minus 1. இதை differentiate பண்ணும்போது you are going to get minus y power minus 2 multiplied with y prime. சரிங்களா? இப்போ y prime என்னன்னு உனக்கு தெரியும், அதை தூக்கி கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணினா finally you have this, and you know this y prime is nothing but u. So finally your equation would be u prime is equal to p minus au. இதிலிருந்து you can write u prime plus au is equal to p. Then if you find the integrating factor, that is e power integral a dx. A is a constant, so it is a times of integral dx, which will give you e power ax. இப்போ இந்த integrating factor throughout multiply பண்ணீங்கன்னா you are going to get u prime e power ax plus au e power ax equals b. Power b multiplied with e power ax. இப்போ இது நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்திருக்கேன்? This is the derivative of u multiplied with e power ax, which is b e power ax. Integrate பண்ணீங்க அப்படின்னா you are going to get u multiplied with e power ax equals this is so this is integral b e power ax dx. இதை integrate பண்ணீங்க அப்படின்னா b is a constant, and when you integrate e power ax, it is e power ax upon a plus some constant of integration c. இதிலிருந்து u என்னன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா it is b upon a e power ax multiplied with e power minus ax plus c e power minus ax. So in the term cancel ஆயிடும். So you are going to get u is equal to this one.
ஓகே, இங்கே நான் எல்லாம் எக்ஸ்ன்னு வச்சு ப்ரொசீட் பண்ணியிருந்திருக்கேன். பட் இந்த கிவன் ப்ராப்ளம் சின்ஸ் திஸ் இஸ் அ லாஜிஸ்டிக் ஈக்குவேஷன் தே ஹேவ் கன்சிடர்ட் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டி. ஓகே, எக்ஸ் இருக்கிறது ஃபுல்லாக நீங்கள் டிஆர் ரீப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா திஸ் இஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு கெட். பாப்புலேஷன் பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னாலே வந்து இட் இஸ் கோயிங் டு டிபெண்ட் ஆன் தி டைம் அண்ட் தட் இஸ் வை தே ஹேவ் சூசன் தி இண்டிபெண்டன்ட் வேரியபிள் டு பி டி. சரியா, எக்ஸ் வச்சு போட தப்பா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. யூ கேன் ப்ரொசீட் வித் எக்ஸ் அண்ட் யூ கேன் you will have to very well specify that x is a variable which is to represent time அப்படிங்கறத explicit-ஆ சொல்லணும். t நே வச்சு ப்ரொசீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா you don't need to do it. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கிறது எதுக்கு அப்படின்னா u வேல்யூ. நமக்கு தேவை என்னது y வேல்யூ. ஸோ from the value of u we will have to deduce y வேல்யூ. அதுக்கு என்ன பண்ணுறோம், we know that u is equal to y power minus 1 which is nothing but 1 upon y. So 1 upon y தான் இந்த வேல்யூ அப்படின்னா if you take the reciprocal you are going to get the solution for the given equation. Right? So கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன்ல டைரக்டா y is equal to 0 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாத்தீங்க அப்படினாலும் this equation is satisfied. That is also a solution அப்படிங்கறதை சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போ லாஜிஸ்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்றது எப்படி அப்படிங்கறது நம்ம பார்த்துட்டோம். இங்க ஃபைனலா வந்து ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, இங்க நம்ம சொல்யூஷன் ஒன்னு எழுதியிருக்கோம் பாத்தீங்களா, இது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ண போகுது. ஓகே, now let me ask you a simple question. As t approaches infinity, what happens to y? y ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? Make your t goes to infinity in equation 12. What will happen? Class? Sir, inverse 0 sir. Sir. எந்த term பாசிட்டிவ் ஆகும்? Sir, y sir. y டோட்டலா 0 ஆயிடுமா? So what am I asking is that, so in a simpler notation, நம்ம notationலயே எழுதுறேன், limit t approaches infinity y of t என்னதுன்னு கேட்கிறேன். This is limit t approaches infinity 1 upon c e power minus at plus b upon a. Infinity sir. Are you sure? இங்க எங்க t ஓட இன்வால்வ்மென்ட் இருக்கு? E powerல sir. E powerல. So minus e powerல minus term இருக்கு. So when you make your t goes to infinity, you would get e power minus infinity. E power minus infinity என்னது? 0 sir. 0. So you are going to have 1 upon b upon a which is nothing but a upon b. சரியா? So இந்த இடத்துல t approaches infinity அப்படிங்கிறது அதோட மீனிங் என்னன்னு பார்த்துட்டோம்னா as time becomes large and large. சரியா, டைம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போக போக டைம் ஃபார் லார்ஜர் டைம் யுவர் பாப்புலேஷன் இஸ் கோயிங் டு பி சிம்பிளி a upon b. சரி, அந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து இவ்வளோதான் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கும்போது அந்த சூழ்நிலையை தாண்டிய ஒரு பாப்புலேஷன் வந்து இட் கேனாட் அகாமடேட். சரி, இப்போ நம்ம பாப்புலேஷன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஹியூமன் பாப்புலேஷன் பற்றி பேசுகிறோமா, எதை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. சரிங்களா, இந்த பாப்புலேஷன் டைனமிக்ஸில் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அது பிளான்ட்டோட பாப்புலேஷனாக இருக்கலாம், அனிமல், ஹியூமனு, என்னவா வேணாலும் இருக்கலாம். சரிங்களா, ஜஸ்ட்டு அந்த எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத் அந்த மாடல் வச்சும் நம்ம பாப்புலேஷன் பற்றி பேசலாம். அதில் என்ன நடக்கும்னு பார்த்துட்டிங்கன்னா as time becomes large your population is also becoming infinity அப்படிங்கிற மாதிரி வரும். பட் in practical that is not going to happen. சரிங்களா, அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு க்ளோசர் லுக், if you look at this graph you can very well see that உன்னோட இனிஷியலாக வந்து இனிஷியல் பாப்புலேஷன் எங்கேயா வேணாலும் இருந்துட்டு போகுது. சரியா, as your time becomes large and large இது எல்லாமே எங்கே வந்து மெர்ஜ் ஆகிடுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இட் இஸ் merging with a upon b. இந்த கேஸில் a upon b வந்து 4ன்னு எடுத்திருக்காங்க. சரி, அந்த ஏக்கும் பிக்கும் இருக்கிற ரேஷியோ வந்து 4ன்னு எடுத்துருந்துருக்காங்க. தட் இஸ் வை இட் இஸ் ஆல் கம்மிங் டு 4. இப்போ இதே நீ வேற ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து நீ செக் பண்ணி பார்த்தா அப்படின்னா
over a certain period of time your population is going to be in a stable position with the stable value a upon b. That is what this final result tells you. Okay, in the இடத்துல we have few more technicality. So in the technicality is apart from the equations that we have seen, இங்க வந்து இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஈக்குவேஷன் இது பண்ண போறோம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம எந்த மாதிரியான ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y prime is equal to function of t comma y or function of x comma y. இந்த மாதிரியான ஒரு ஈக்குவேஷன்ஸ் தான் வந்து இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் that is given to us, we have the independent variable involving explicitly. அந்த இடத்துல xமே இருக்கும். y is a function of x இல்ல y is a function of t ங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அது இல்லாம xமே அங்க தனியா இருந்துகிட்டு இருக்கும். சரி, அந்த மாதிரியான ஈக்குவேஷன்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். சப்போஸ் x ஓட இன்வால்வ்மெண்ட் இல்ல அப்படின்னா such type of differential equations are called as autonomous differential equations. இங்க நம்ம ODE பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கறங்காட்டி it is called as autonomous ODE. சரியா, autonomous அப்படினாலே it means that independent variable is not involved. சரிங்களா, இந்த மாதிரியான ஒரு autonomous systems பொறுத்த வரைக்கும் we can talk about the equilibrium solutions. அது என்னன்னா இந்த ஒரு டைப் ஆஃப் ஈக்குவேஷனுக்கு if you find the solutions, that is called as equilibrium solutions or equilibrium points. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், you just have to equate your derivative value to 0. இப்போ derivative value 0 க்கு ஈக்குவேட் பண்ற அப்படினால it means what, your function of y is 0. இதை தான் நீங்க பண்றீங்க. சரிங்களா, இப்போ this function of y may be a linear function, may be a quadratic function, may be anything. அதுல y இருக்கணும் அவ்வளவுதானே தவிர அது எந்த மாதிரியான ஃபார்மேட்ல இருக்கணும்ங்கிறது நம்ம சொல்ல கிடையாது. it has to be a function of y. அந்த இப்போ வந்து now it is becoming a equation. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் வந்து we call it as critical points. சரிங்களா, அடுத்து ஒரு ஈக்குலிபிரியம் சொல்யூஷன் வந்து ஸ்டேபிள் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா solutions close to it for a certain t remains close to it for further t. அதாவது இந்த கிராஃபை நீங்க எடுத்துக்கங்களேன். இப்போ இனிஷியலா வந்து இந்த சொல்யூஷனுக்கு பக்கத்துல அந்த a upon b is equal to 4 அப்படின்னு நம்ம இனிஷியலா எடுத்தோம் பாத்தீங்களா. ஸோ இந்த இடத்துல ஒவ்வொரு கர்வுமே வந்து they are representing different solutions. சரியா, இனிஷியல் கண்டிஷன் என்ன எடுக்கிறீங்க அப்படிங்கறத பொறுத்து we are finding different solutions. இப்போ ஒரு பர்டிகுலர் சொல்யூஷனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சொல்யூஷன்ஸ் வந்து எவ்வளோ லார்ஜர் டைம் போனாலும் இந்த மாதிரி ஒரு க்ளோசர் பிஹேவியரே இருக்கு அப்படின்னா then we call that solution as a stable solution. சரிங்களா, ஸ்டேபிளா இல்லை அப்படிங்கிறது வந்து we call it as unstable solution. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில இந்த ஈக்குவேஷன் சொல்லல, ஒரு சில ஈக்குவேஷன்ஸோட சொல்யூஷன் வந்து எப்படி போயிட்டு இருக்கும். இப்போ அதாவது இது க்ளோஸரா வந்துகிட்டு இருந்து திடீர்னு இதுக்கப்புறம் இப்படி கூட போயிடலாம். ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த க்ளோஸ்னஸ் பார்த்துட்டிங்கன்னா லைக் என்ன சொல்றது, க்ளோஸ்னஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிடும். சரியா, அப்போ இந்த மாதிரியான சொல்யூஷன்ஸ் வந்து we call it as unstable solution. ஓகே, இப்போ என்ன சொல்றது, இப்போ நம்ம சால்வ் பண்ண ஈக்குவேஷன் நமக்கு கொடுத்திருந்த இந்த Matthews law, அதாவது இந்த பாப்புலேஷன் அந்த லாஜிஸ்டிக் ஈக்குவேஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் Matthews law. அதில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா y prime is equal to ay minus by square இதுதான் நம்ம கொடுத்துருந்தாங்க. இப்போ if you equate your y prime to 0, then you are going to get ay minus by square is 0. சரிங்களா, இதுல இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா y times of a minus by is 0. இதுல இருந்து y வேல்யூ என்னன்னு பாருங்க, y is equal to 0 or a minus by is 0. இந்த a minus by ல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா a upon b னு கிடைக்கும். So this 0 and a upon b are the equilibrium points here. இப்போ 0 வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அது என்ன பண்றது, y0 அப்படிங்கிற அந்த சொல்யூஷனை நீங்க பிளாட் பண்ணீங்கன்னா y0 அப்படின்னா என்னது, இட் இஸ் சிம்பிளி t axis.
இந்த ஆக்சிஸ் தான் வந்து y is equal to 0ங்கிற லைன். இந்த சொல்யூஷன் கூட வந்து எந்த ஒரு சொல்யூஷனுமே அந்த க்ளோஸ்னஸை மெயின்டைன் பண்ண கிடையாது. whereas if you look at a by b, இந்த ஈக்குலிபிரியம் பாயிண்ட்டை நீ சொல்யூஷனாக ட்ராப் பண்ணும்போது அதுக்கு இருக்கக்கூடிய அந்த க்ளோஸ்னஸ் வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் கம்மியாகி ஆல்மோஸ்ட் merge ஆகுது. ஸோ தட் இஸ் அ ஸ்டேபிள் சொல்யூஷன் ஹியர், ரைட்? ஸோ இங்கே ஜஸ்ட்டு அதை ஈக்குவேட் பண்ணி சொல்யூஷன் எந்த மாதிரி வருது அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்க்க சொல்லியிருந்திருக்காங்க. இது நீங்கள் வந்து செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி சொல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா let me give you the idea, that is your y prime upon y minus 1 y minus 2 equals, sorry, this shall be written as dy equals dt or dx. சரிங்களா? partial fraction போட்டு this one you may solve and see these things happening. Okay.